Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ரித்விகா அஃபிஷியல். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா இது வீடியோவோட ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டேன்னு பார்க்காதீங்க, அது ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட டஸ்கி ஸ்கின் டோனுக்கு நான் என்ன ஷேட் ஃபவுண்டேஷன் அண்ட் என்ன ஷேட் காம்பேக்ட் பவுடர், கன்சீலர் யூஸ் பண்றேன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இது எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்கின ப்ராடக்ட்ஸ், நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ், என்னோட ஷூட்டிங்காகவும் என்னுடைய ஈவெண்ட்ஸ்க்காக நான் செல்ஃபா யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ். ஒரு மேக்கப் வீடியோ போட்டிருந்தேன், அதுல கேட்டிருந்தீங்க இந்த டஸ்கி ஸ்கின் டோன் மேக்கப்க்கு என்ன ஷேட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. இது நான் யூஸ் பண்றது, என்னோட ஸ்கின் டோனுக்கு என்னென்ன யூஸ் பண்றேன் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ஆனா நீங்க இதை அப்படியே ஃபாலோ பண்ணாம நீங்க கடைக்கு போயிட்டு என்ன பிராண்டா இருந்தாலும் சரி, இப்ப நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மேக், அப்புறம் டெர்மா, கிரைலான் அந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ்டா நான் யூஸ் பண்ணுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபவுண்டேஷன் வாங்க போறீங்க, உங்களோட ஸ்கின் டோனுக்கு வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா அந்த ஷாப்புக்கு போய் உங்க ஸ்கின்ல அவங்கள போட்டு காட்ட சொல்லி அதுக்கப்புறமா வாங்குங்க. இது நான் என்கிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ நான் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு. ஒன்னு லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு, இன்னொன்று ஸ்டிக் ஃபவுண்டேஷன் இருக்கு. நான் இந்த ஸ்டிக்லாம் நான் என்னோட ஷூட்டிங்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அண்டர் சன் நாங்கள் ஷூட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் எல்லா ஷூட்ஸுமே இன்டோர்ல இருக்காது, ஸ்டூடியோக்குள்ள இருக்காது, ஏசி ஃப்ளோர்ல இருக்காது. நிறைய ஷூட்ஸ் அவுட்டோர் இருக்கும், எக்ஸ்டீரியர் இருக்கும், வெயில் இருக்கும். ஸோ அதனால நான் எப்பவுமே மூவி ஷூட் அப்படின்னா ஸ்டிக் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் மற்ற ஈவெண்ட்ஸ் ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறோம், மேரேஜ் ரிசப்ஷன்ஸ்க்கு போகிறோம், இல்லைன்னா ஸ்டூடியோக்குள்ள ஷூட்டிங், ஏசி ஃப்ளோர்ல ஷூட்டிங் அப்படின்னா நான் லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ற ஸ்டிக் ஃபவுண்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத காமிச்சிடுறேன். கிரைலான் தான், இதுதான் நான் யூஸ் பண்ற ஸ்டிக் ஃபவுண்டேஷன். இது உங்களுக்கு தெரியுதா? இது கிரைலானோடது. இதோடைய பேரு பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஃபவுண்டேஷன் ஓரியன்டல் அப்படின்ட்டு இருக்கும். இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஒருத்தர் யூஸ் பண்ணாலே ரொம்ப நாள் வரும். நீங்க எப்படி இதை டெஸ்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல சிக்ஸ் கீழே இப்படி நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, என் ஸ்கின்னோட இது அப்படியே இந்த கலர் அப்படியே மர்ஜ் ஆகிடும். ஸோ இதான் என்னோட ஸ்கின்க்கான பர்ஃபெக்ட் கலர். நீங்களும் இந்த மாதிரி தான் போய் செக் பண்ணணும். கிரைலான் ஷாப்க்கு போனீங்கன்னா அவங்களே மேக்கப் போட சொன்னால் போட்டு காட்டுவாங்க. அண்ட் ஒன் மோர் திங் நான் இந்த வீடியோவில் சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு மேக்கப் ப்ராடக்ட் நீங்கள் வாங்க போகிறீங்க, அதாவது ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் உங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, போனோன்னு போட்டு பார்த்த உடனே வாங்கிடாதீங்க. அவங்கள போட சொல்லிட்டு, மோஸ்ட்லி நிறைய மால்ஸில் தான் இந்த மாதிரியான மேக்கப் ஷாப்லாம் இருக்குது. அவங்கள போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உங்கள் ஸ்கின்ல ஆக்சிடைஸ் ஆகட்டும். நீங்கள் வேறு வேறு கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஸ்கின்க்கு எப்படி அது ஆக்சிடைஸ் ஆகுதா, ஸ்வெட் ஆகுதா, செட் ஆகுதா, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்கள் ஸ்கின்னோட அது மர்ஜ் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. ஏன்னா நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய மணி வேஸ்ட் பண்ணியிருக்கேன். டக்குன்னு போய் உடனே வாங்கின்றது, அதுக்கப்புறம் நான் ஒரு ஷேட் கம்மி ஆகிடுவேன், ஒரு ஷேட் என்னோட ஸ்கின் டோன் ஃபேர் ஆகிடும், திரும்பியும் அது மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் ஸ்கின் டோன் ஒரு டோன் நீங்கள் அதிகமானாலும் சரி, கம்மியானாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ கிரைலான்ல நான் இது யூஸ் பண்றேன். அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நல்லா இருக்கும். இது பேன் ஸ்டிக் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பாருங்க, கிரைலான் ஸ்டிக். இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இது இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது ரொம்ப எல்லா மேக்கப் மேன், சீனியர் மேக்கப் மேன்லேருந்து எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற இது ஸ்டிக். இது மோஸ்ட்லி சில பேர் கைக்கு யூஸ் பண்ணுவாங்க, கைக்கு நெக் மேட்ச் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுவுமே நான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே இருக்கும். நம்ம காலையில் 6 மணிக்கு இந்த மேக்கப் போட்டோம்னா அந்த பிரேக்கில் மத்தியானம் ஒரு வேளை தான் நான் டச்சப் பண்ண முடியும். ஈவினிங் வரைக்கும் 6 o'clock வரைக்கும் அப்படியே இருக்கும். இது ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ்னா இது 2 தான். இதோட காம்பேக்டையும் நான் காமிச்சிடுறேன். அதே கிரைலானில் திஸ் இஸ் அல்ட்ரா க்ரீம் பவுடர் கிரைலானில். இதோட ஷேடுமே பாருங்கள், இதோட ஷேடுமே ஸ்கின்னுக்கு இப்போ நான் என் ஃபேஸில் மேக்கப் எதுவுமே போடலை. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது 3 தான் என்னுடைய ஸ்டிக். கிரைலானில் நான் யூஸ் பண்ணுறது ஸ்டிக் ஃபவுண்டேஷன் அண்ட் ஸ்டிக் காம்பேக்ட். நாங்கள் எல்லாமே ஜென்ரலாக ஒரு கலர், ஒரு ஷேட் வச்சுருப்போம். அது கொஞ்சம் நம்ம வெயிலில் டேன் ஆகிட்டோன்னா இந்த ஸ்டிக்கை ஆட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணி அப்படியே போடுறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெர்மாவோட D5 இந்த ஸ்டிக் தான் அது. இது எல்லார்கிட்டையுமே இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? இது எல்லார்கிட்டையுமே இருக்கும். எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டோம்னா இது ஒரு ஷேட் பிரைட்டராக இருக்கும். இங்கே பாருங்கள்,
ஒரு ஷேட் பிரைட்டராக இருக்கா உங்களுக்கு தெரியுதா? நான் ஃபர்ஸ்ட் போட்டது என் ஸ்கின்னோட வந்து மர்ஜ் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஷேட் வந்து பிரைட்டராக இருக்கும். இதுவே ஃபுல்லாக போடக்கூடாது. இந்த D5ன்றது ஒரு ஷேட் பிரைட்டராக காட்டும். ஸோ இதை வந்து நம்ம இந்த ஸ்டிக்கோட ஆட் பண்ணி போடலாம். ஏன் ஃபேஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு லிக்விட் ஃபவுண்டேஷன். லிக்விட் ஃபவுண்டேஷனில் நான் யூஸ் பண்ணுறது வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து இது வந்து ஒரு 2-3 நான் யூஸ் பண்ணுவேன், மாற்றி யூஸ் பண்ணுவேன். நான் லைனாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செஃபோரா வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட். இது என்னுடைய இதுக்கு நான் யூஸ் பண்ணி இந்த பாட்டிலே காலி ஆயிடுச்சு. இது 2வது பாட்டில் இது நான் யூஸ் பண்ணுறது. இது வந்துட்டு மேட் டேன் 35 அப்படின்ற ஒரு ஷேடு. இது ரொம்ப நல்லா இருக்கும். இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் டோன் ஃபினிஷிங் கொடுக்கும். ரொம்ப வந்து அப்படியே கேக்கியாக ஆக்காது. இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஏசி ஃப்ளோர் ஷூட்ஸு, அப்புறமா வந்துட்டு ஏதாவது ஈவெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்ச நேரம் போயிட்டு வர மாதிரி ஒரு 3 to 4 hours அந்த மாதிரி போயிட்டு வர மாதிரினா இது யூஸ் பண்ணலாம். ஸோ செஃபோரா வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட். இது நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய 2வது பாட்டில் ஃபவுண்டேஷன். இது ஒன்று. எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறது மேக். இப்போ எல்லாருமே வந்து மேக் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ என்னுடைய ஸ்கின் டோனுக்கு நான் யூஸ் பண்ணது வந்து இந்த ஸ்டூடியோ ஃபிக்ஸ் மேக் லிக்விட் ஃபவுண்டேஷனில் NC42. இது வந்து பாருங்க, ஆக்சுவலி இது கொஞ்சம் போட்டால் போதும். இது மட்டுமே போட்டாலே கரெக்டாக செட் ஆகிடும். மேக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இதுதான் NC42 தான் என்னுடைய ஷேடு. நீங்கள் வந்து கடைக்கு போயிட்டு மேக்கில் எல்லாருமே வந்து மேக்கப் போட்டு காட்டுவாங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே மேக்கப் போட்டு காட்டுவாங்க. மேக்கப் போட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் ஸ்கின்க்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. NC45 இது ஒரு சின்னது. இதுவுமே நான் வச்சுருக்கேன். NC42 NC45 ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணியும் போடுவேன். NC42 மட்டும் போட்டால் நல்ல பிரைட்டாக இருக்கும். இதோடு மிக்ஸ் பண்ணி போட்டால் இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு டஸ்கி ஸ்கின் டோன் கொடுக்கும். ஸோ இது வந்து ஸ்மால் பாட்டிலில் எனக்கு கிடச்சிது. இப்போ ஸ்மால் பாட்டிலுமே இருக்குது. இது ரெண்டுமே நான் மேக்கில் யூஸ் பண்ணுற லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸ் NC42 அண்ட் NC45. இது ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் எல்லா மேக் ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இதோட நான் போடுற காம்பேக்ட் பவுடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கோடைய ஸ்டுடியோ ஃபிக்ஸ். இதுவுமே NC42. நான் என்ன ஃபவுண்டேஷன் நம்பர் வச்சுருக்கேனோ அதே தான் நான் வந்து இதையும் யூஸ் பண்ணுறேன். NC42. இதே மாதிரி இன்னும் ஒரு கலர் கொஞ்சம் இது வந்து ஷிம்மரியாக இருக்கும். இதே மேக் தான் இது, மீடியம் டார்க் அப்படின்ட்டு. இதோட காம்பேக்டும் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து காம்பேக்ட் பவுடர் நம்ம ஃபவுண்டேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து கொஞ்சம் ஒரு ஷிம்மரி லுக் கொடுக்கும். ஸோ இந்த 2 காம்பேக்ட்டுமே நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அனதர் ஒன், ஸோ இதான் மேக்கில் நான் யூஸ் பண்ணுறது. அனதர் ஒன் ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்து நான் ரீசெண்டாக வாங்கினேன். பட் இது வந்து என்னோடய ஷேடுக்கு தான் நான் வாங்குகிறேன். கே பியூட்டியிலேருந்து. என்ன ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா 17 tan. இதுதான் என்னுடைய ஷேடு. இதோடைய இந்த கே பியூட்டியில் இதுவுமே நான் வாங்கினேன். பட் ஆனால் நான் அவ்வளோ யூஸ் பண்ணல. இதுவுமே வந்து என்னோடய கலருக்கு தான் நான் வாங்கினேன். பாருங்க, இது அவங்களுக்கு என்னோட ஸ்கின் டோனுக்கு தான் வாங்கினேன். பட் ஆனால் இது நான் அவ்வளோவா இன்னும் யூஸ் பண்ணல. பட் இட்ஸ் லுக்ஸ் நைஸ் ஒன்லி. நல்லா தான் வந்து என்னுடைய ஸ்கின்க்கு வந்து செட் ஆச்சு. ஸோ இது நான் இன்னும் யூஸ் பண்ணல. நான் ஃபர்தராக நான் யூஸ் பண்ணிவிட்டு இதுவுமே ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் தான் எனக்கு கிடச்சிது. இது அந்த கே பியூட்டியோடைய ஃபவுண்டேஷன் இந்த கலர். இதுவுமே வந்துட்டு நைக்கா ஷாப்பில் நான் வாங்கினேன். நீங்கள் போயிட்டு அங்கே டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாங்குங்க. ஃபைனலாக வந்துட்டு லிக்விட் ஃபவுண்டேஷனில் நான் காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா ஃபிட்மி வந்து ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபவுண்டேஷன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து நாங்கள் கைக்கு, பேக் நெக்குக்கு, அப்புறம் ஃபேஸ்க்கு கூட சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் நம்பர் வந்து 330. இது வந்து என்னுடைய செகண்ட் பாட்டில். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபவுண்டேஷன். ஷூட்டிங்கில் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா மோஸ்ட்லி ஃபார் கை, ஹேண்ட்ஸ் அண்ட் நெக் மேட்ச் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவேன். இதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸில் நான் எல்லாமே காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ கன்சீலர், கரெக்டர்னு 2 இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து கன்சீலரும் யூஸ் பண்ணணும், கரெக்டரும் யூஸ் பண்ணணுமான்ட்டு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஒரு கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா அப்படின்ட்டு டவுட்ஸ் இருக்குது. எப்போவுமே வந்துட்டு ஆரஞ்ச் கரெக்டர்ன்ற ஒன்று வந்து எல்லாருக்குமே காமனாக. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நோஸ் கிட்ட கொஞ்சம் பிக்மெண்டடாக இருக்கும். நம்ம பிம்பிள்ஸ் வந்துருந்ததுன்னா அந்த பிம்பிள் மார்க் வந்து அப்படியே இருக்கும் சம்டைம்ஸ். இப்போ எனக்கு இல்லை, பட் ஆனால் அந்த பிம்பிள் மார்க் அப்படியே இருக்கும். அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு இந்த ஆரஞ்ச் கரெக்டர்ன்றது வந்து டெர்மால வச்சுருக்கேன்.
இங்கே பாருங்க, இந்த ஆரஞ்சு கரெக்டர், இந்த பிக்மெண்டேஷன் அப்புறம் டார்க் சர்க்கிள்ஸ் அதுக்கெல்லாம் இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இது இல்லாமல் எல்லாமே ஒரே பிளேட்டில் வந்து எனக்கு ஒரு இது கிடச்சிது. நைக்காவில் பார்த்தீங்கன்னா கன்சீல்ட் அண்ட் கரெக்டர் பிளேட்டு. இதில் வந்துட்டு எல்லா கலருமே இருக்கும். ஃபவுண்டேஷன் இருக்கும், கரெக்டர் இருக்கும், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், இது ஃபவுண்டேஷன், இது கரெக்டர், இது கன்சீலர், இது எல்லாமே நீங்கள் ஃபவுண்டேஷனாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மினி கரெக்டர் அண்ட் கன்சீல் பிளேட் இது வந்து நைக்கால இருக்குது. இதுவுமே வந்து ரீசனபிள் அண்ட் யூஸ்ஃபுல்லும் கூட. எல்லா இதுவுமே ஒரே இதில் இருக்கும். அண்ட் அனதர் ஒன் வந்து நான் மேக்கில் யூஸ் பண்ணுறது கன்சீலர். இது ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஸ்டூடியோ ஃபினிஷ் கன்சீலர் அப்படின்ட்டு இது மேக்கில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட அண்டர் ஐக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். அப்படியே வந்து ஸ்கின்னோட எமர்ஜ் ஆகிடும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற கன்சீலர். ஸோ மேக்கில் நான் இந்த நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் லிக்விட் ஃபவுண்டேஷனில் நான் செஃபோரா அண்ட் மேக், கே பியூட்டி அண்ட் ஃபிட்மி இந்த ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரைலான்லேருந்து டர்மா தான் யூஸ் பண்ணுறேன். நான் எப்படி வச்சுருக்கேன்னா, இப்போ வெயிலில் நான் போய் டேன் ஆகிட்டேன், கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு டோன் கம்மியாயிடுச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஒரு ஷேட் பிரைட்டராக வேணும் அப்படின்னு ஏதாவது சீன்ஸ்க்கு வந்ததுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே என்னுடைய ஃபவுண்டேஷன் கலெக்ஷன்ஸ். ஏன்னா இந்த டஸ்கி ஸ்கின் டோனுக்கு இந்த மேக்கப் செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நான் ஆரம்பத்துலலாம் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ரொம்ப வெள்ளையாக இருக்கும், ரொம்ப பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும், அப்புறமா தப்பான நம்பர்ஸ் வாங்கி நான் யூஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணவே முடியாது, வேஸ்ட்டாக போயிடும், மணி வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நிறைய மால்ஸில், எல்லா மால்ஸ்லேயுமே இருக்குது, ஒரு மேக்கப் ஷோரூம் இருக்குது, மேக்கும் இருக்குது, செஃபோரா இருக்குது, நைக்கா இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்மளால் அதை வந்து போட்டு பார்த்து வாங்க முடியாது. ஸோ நீங்கள் கடைக்கு போயிட்டு நல்லா போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாலில் நல்லா சுற்றிட்டு 2-3 கடை நல்லா சுற்றிட்டு அந்த ஸ்கின்னோட நல்லா ஆக்சிடைஸ் ஆகுதா, அந்த மேக்கப் உங்களுக்கு செட் ஆகுதா, நேச்சுரல் லைட்டில் போய் பாருங்கள். மால்ஸில் வந்து ரெஸ்ட் ரூம் லைட்ஸ் இருக்கும், அந்த எல்லோ லைட்ஸ்லாம் இருக்கும், அந்த வாஷ்ரூம் லைட்ஸ், அங்கே போய் பாருங்கள். அப்புறம் வெளியே நல்லா ஏசி இல்லாத இடத்துல நீங்கள் ரூம் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு மேக்கப் செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. ஏன்னா நான் நிறைய மணி வேஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து டஸ்கி ஸ்கின் டோன் மேக்கப் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் பண்ணுறது, அந்த ஃபவுண்டேஷன்ஸ் வந்து செட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.